முத்துநகர் என்கின்ற பிரதேசத்தை மையப்படுத்திய விவசாயிகள் ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக செய்திகள் வெளியாக இருந்தன. குறிப்பாக அந்த வேளையிலே திருகோணமலை மாவட்ட செயலகத்தில் மாவட்ட ஒருங்கமைப்பு குழு கூட்டம் இடம்பெற்று கொண்டிருந்தது. அந்த கூட்டத்திற்கு நான் தலைமை தாங்கி கொண்டிருந்திருந்தேன். இந்த வேளையிலே நாங்கள் அந்த கூட்டத்தில் கூட முத்துநகர் விவசாயிகள் எதிர்நோக்கும் பல்வேறு தரப்பட்ட பிரச்சனைகள் தொடர்பாக, குறிப்பாக தற்காலத்தில் இடம்பெற்று கொண்டிருக்கின்ற இந்த காணி பிரச்சனைகள் தொடர்பாக நாங்கள் பேசியிருந்தோம். அது தொடர்பான சில தீர்மானங்களை நாங்கள் எடுத்திருந்தோம். இந்த முத்துநகர் விவசாயிகளின் பிரச்சனையை பேசுவதற்கு முன்னர் நாங்கள் இந்த பிரச்சனை தொடர்பான பின்னணியினை நாங்கள் பார்க்க வேண்டும். கடந்த 1984ஆம் ஆண்டு லலித் அத்ருத் முதலி அமைச்சர் அவர்கள் துறைமுகங்கள் சம்பந்தப்பட்ட விடயங்களுக்கான அமைச்சராக இருந்த காலப்பகுதியில் 2500க்கும் அதிகமான ஏக்கர்கள் கொண்ட இந்த காணிகள் துறைமுக அதிகார சபைக்காக இந்த காணிகள் வர்த்தமானி அறிவித்தலின் மூலமாக சுவீகரிக்கப்பட்டிருந்தது. எனினும் இந்த காணிகளில் மக்கள் குடியிருப்பு பிரதேசங்கள் இருந்தன. அது மாத்திரமல்ல, இந்த சுவீகரிப்புக்கு பின்னர் கூட இந்த இடங்களில் இந்த காணிகளில் அரச அனுசரணையோடு கூட பல்வேறு தரப்பட்ட செயற்திட்டங்கள் முன்மொழியப்பட்டிருந்தன, அதுபோன்று செயற்படுத்தப்பட்டிருந்தன. குறிப்பாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் சுனாமியின் பின்னர் இடம்பெற்றிருந்த வீட்டு திட்டங்களாக இருக்கலாம். அது போன்று 2015ஆம் ஆண்டிற்கு பின்னர் குறிப்பாக சஜித் பிரேமதாச எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் அந்த காலத்தில் வீடமைப்பு சம்பந்தப்பட்ட அமைச்சராக இருந்த காலப்பகுதியில் வீட்டு திட்டங்கள் கூட இந்த பிரதேசங்களில் ஏற்படுத்தப்பட்டிருந்தன. ஆனால் அந்த காலப்பகுதியில் கூட யாரும் இந்த மக்களது காணி உரிமைகள் தொடர்பாக பேசியிருக்கவில்லை. எது எவ்வாறாயினும் நாங்கள் இந்த கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் இடம்பெற்றிருந்த இந்த ஆர்ப்பாட்டத்தினை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த ஆர்ப்பாட்டத்தின் பின்னர் இந்த ஆர்ப்பாட்டத்தின் பின்னணியில் அரசியல் லாபம் கருதி பல்வேறு தரப்பட்ட நபர்கள் ஈடுபட்டிருந்ததை எங்களால் காணக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக இந்த ஆர்ப்பாட்ட வேளையிலே நாங்கள் திருகோணமலை மாவட்டத்தினை பிரதித்துவப்படுத்தி ஐக்கிய மக்கள் சக்தியின் மூலமாக தற்பொழுது பாராளுமன்றம் சென்றிருக்கின்ற இந்த பாராளுமன்ற உறுப்பினர் அன்றைய டிசிசி கூட்டத்திற்கு அவர் வந்து சமூகம் அளித்திருக்கவில்லை. அது எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் அந்த குறித்த பாராளுமன்ற உறுப்பினர் கடந்த 2015ஆம் ஆண்டு தொடக்கம் இன்று வரை பாராளுமன்றத்தில் இருக்கும் பாராளுமன்ற உறுப்பினராக காணப்படுகின்றார். அது மாத்திரமல்ல, திருகோணமலை மாவட்ட ஒருங்கமைப்பு குழுவினை தொடர்ந்து பிரதிநிதித்துவப்படுத்தி வரும் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றார். மேலும் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், கடந்த 2015-19 காலப்பகுதியில் இந்த துறைமுக அதிகார சபை மூலமாக இந்த காணிகள் பல்வேறு தரப்பட்ட செயற்திட்டங்களுக்கு வழங்கப்படுகின்ற வேளையிலே கிழக்கு மக்களின் குரல் என்ற ரீதியிலே நாங்கள் பல்வேறு தரப்பட்ட எதிர்ப்புகளை நாங்கள் மேற்கொண்டு வந்திருந்தோம். குறிப்பாக அதன் கூட்டுணர் என்ற அடிப்படையிலே நான் பல்வேறு தரப்பட்ட ஊடகவியலாளர் சந்திப்புகளாக இருக்கலாம், ஆர்ப்பாட்டங்களாக இருக்கலாம், பல்வேறு தரப்பட்ட கலந்துரையாடலாக இருக்கலாம், இவ்வாறு பல்வேறு தரப்பட்ட விடயங்கள் தொடர்பாக நாங்கள் அணுகி வந்திருந்தோம். எது எவ்வாறாயினும் இந்த வேளையிலே அரசாங்கத்தில் இருந்த நபர்கள் அந்த வேளையிலே பொறுப்பு கூற தவறிவிட்டார்கள். மேலும் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த காணி விடயத்தினை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், இது குறிப்பாக ஒரு பிரதேசத்திற்கு மாத்திரம் சம்பந்தப்பட்ட விடயம் அல்ல. இது ஒட்டுமொத்தமாக சுமார் 13 கிராம சேவகர் பிரிவுகளை உள்ளடக்கிய விடயங்களாகத்தான் காணப்படுகின்றது. குறிப்பாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், மட்கோ, லிங்கநகர், சிங்கப்புர, பாலையூற்று, சீனன்கூடா, கப்பல்துறை, நாச்சிக்கூடா, சுமேதங்கரபுர, முத்துநகர், பூம்புகார், வெள்ளைமணல் போன்ற இந்த பிரதேசங்களை உள்ளடக்கிய ஒரு விடயமாகத்தான் காணப்படுகின்றது. ஆகவே இதிலே பொதுவாக கூறும் விடயம், இந்த பிரதேசத்தில் வசிக்கும் மக்களது இந்த காணிகளை விடுவிக்க வேண்டும் என்கின்ற இந்த வேண்டுகோள் எங்களால் தொடர்ந்து முன்வைக்கப்பட்ட ஒரு வேண்டுகோளாகத்தான் இருந்தது. நாங்கள் கடந்த நவம்பர் மாதம் மக்களால் பாராளுமன்றத்துக்கு நாங்கள் நியமிக்கப்பட்டிருந்தோம். நமது அரசாங்கம் உருவாகி இருக்கின்றது. இந்த வேளையிலே நாங்கள் இது தொடர்பான தீர்மானங்கள் எடுக்கக்கூடிய அந்த தரப்பினருடன் நாங்கள் தொடர்ந்தும் பேசி வருகின்றோம். இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் ஒரு சுமூகமான ஒரு தீர்மானம் மிக விரைவில் எட்டப்படக்கூடிய நிலைமை இருக்கின்றது என்கின்றதையும் நாங்கள் கூறிக்கொள்ள நாங்கள் விரும்புகின்றோம். ஆனால் கடந்த காலங்களில் தமது அரசாங்கங்களின் காலப்பகுதிகளில் இந்த காணி சுவீகரிப்பில் ஈடுபட்டிருந்த இந்த நபர்கள் தற்பொழுது இந்த அரசாங்கம்தான் இந்த சுவீகரிப்புகளில் ஈடுபடுகின்றது என்ற விடயத்தினை மக்கள் மயப்படுத்த அவர்கள் முயற்சித்து வருகின்றமை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம். அது மாத்திரமல்ல, நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், குறிப்பாக பல்வேறு தரப்பட்ட விடயங்களில் அரசாங்கத்திற்கு எதிராக
தொடர்ந்தும் விமர்சனங்களை மேற்கொண்டு வருகின்ற முன்னிலை சோசலிச கட்சி அமைப்பினர் கூட இந்த அரசாங்கத்தின் காலப்பகுதியில் தான் இந்த விடயங்கள் இந்த 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 காணிகள் நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டு வருகின்றது என்ற விடயத்தினையும் அவர்கள் தொடர்ந்தும் சமூகமயப்படுத்த அவர்கள் முயற்சித்து வருகின்றார்கள். ஆகவே இதில் எந்த விதமான உண்மைத்தன்மையும் இல்லை. குறிப்பாக இந்த ஒப்பந்தங்களை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த ஒப்பந்தங்கள் அனைத்தும் கடந்த அரசாங்க காலப்பகுதியில் கைச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தங்கள். கமநல சேவைகள் திணைக்களம் கூட சில இடங்களில் இந்த விடயங்கள் தொடர்பாக, அதாவது விவசாயிகளின் அந்த அனுமதியினை பெற்றுக்கொண்டு அவர்களது அனுமதிகளை பெற்றுக்கொண்டு இந்த விடயங்களில் ஈடுபடுமாறு பல்வேறு தரப்பட்ட பணிப்புரை விடுத்திருந்தாலும் அவை அனைத்தினையும் மீறி மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்களே இந்த ஒப்பந்தங்களை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் எந்த வகையிலும் இந்த ஒப்பந்தங்கள் தொடர்பாக, அதாவது இந்த ஒப்பந்தங்களை அதாவது டெர்மினேஷன் க்ளோஸ் என்று சொல்லுவோம், இந்த ஒப்பந்தங்களை மீளப்பெற முடியாத வகையிலே இந்த ஒப்பந்தங்கள் அந்த நிறுவனங்களுக்கு சார்பாகத்தான் இந்த ஒப்பந்தங்கள் கடந்த காலங்களில் கைச்சாத்திடப்பட்டிருந்தன. எது எவ்வாறாயினும் மக்கள் நீதிமன்றத்துக்கு சென்றிருந்தார்கள். ஆனால் நீதிமன்ற தீர்ப்பின் மூலமாக இந்த நிறுவனங்கள் தமது நடவடிக்கைகளை இந்த இடங்களில், இந்த காணிகளில் மேற்கொள்ள முடியும் என்கின்ற விடயம் தொடர்ந்தும் வலியுறுத்தப்பட்டதன் விளைவாக தற்பொழுது இந்த நிறுவனங்கள் தமது வேலை திட்டங்களை ஆரம்பித்திருக்கின்றார்கள். கடந்த செவ்வாய்க்கிழமை இடம்பெற்றிருந்த இந்த டிசிசி கூட்டத்தில் நாங்கள் ஒரு தீர்மானத்தை எடுத்திருந்தோம். குறிப்பாக மக்கள் தொடர்ந்தும் விவசாயம் செய்து வந்திருந்த இந்த காணிகளில் நிறுவனங்கள் தற்பொழுது தமது வேலை திட்டங்களை ஆரம்பிக்காவிட்டிருந்தால் நாங்கள் கமநல சேவைகள் திணைக்களத்தின் ஆலோசனையினை பெற்றுக்கொண்டு மக்கள் தொடர்ந்து விவசாய நடவடிக்கையில் ஈடுபட முடியும் என்கின்ற அந்த தீர்மானத்தினை நாங்கள் மேற்கொண்டிருந்தோம். அதாவது மக்கள் நலம் சார்ந்து, அதாவது மக்களுக்கு எந்த வகையிலே நியாயத்தினை நாங்கள் மேற்கொள்ள முடியுமோ அந்தந்த நியாயங்களை நாங்கள் மேற்கொள்வதற்காக நாங்கள் பல்வேறு தரப்பட்ட நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். ஆனால் எது எவ்வாறாயினும் இவற்றினை செவிமடுக்காமல் குறிப்பாக ஒரு அமளி துமளியினை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு மிகுந்த அரசியல் நோக்கத்துடன் செயற்பாடுகளை மேற்கொண்ட நபர்களினால் அங்கு ஒரு அமளி துமளி ஏற்படுத்தப்பட்டிருந்தது. அதன் மூலமாக அவர்கள் அரசாங்கத்திற்கு எதிராக இந்த விடயத்தினை திசை திருப்புவதற்கு அவர்கள் எண்ணியிருந்தாலும் நான் நினைக்கின்றேன் மக்கள் இந்த விடயத்தின் உண்மைத்தன்மை தொடர்பாக அவர்களுக்கு விளங்கியிருக்கு. அந்த ஆர்ப்பாட்டங்களிலே உண்மையிலே அந்த பிரதேசங்களிலிருந்து வந்த விவசாயிகள், உண்மையிலே அந்த பிரதேசத்திலிருந்து வந்த பல நபர்கள் அந்த ஆர்ப்பாட்டத்திலே பங்கெடுத்திருந்தார்கள். ஆனாலும் இதில் நாங்கள் பார்த்தோம், பல்வேறு தரப்பட்ட இடங்களிலிருந்து அழைத்து வரப்பட்ட எந்த வகையிலும் அந்த குறித்த பிரதேசத்திற்கோ குறித்த தொழிற்கோ சம்பந்தம் இல்லாத பல்வேறு தரப்பட்ட நபர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு இதனை ஒரு வேறு விதமான ஒரு விடயமாக சித்தரிப்பதற்கு எண்ணியிருந்தார்கள். அது மாத்திரமல்ல, இந்த வேளையிலே இந்தியாவிற்கு நாங்கள் பல்வேறு தரப்பட்ட காணிகளை நாங்கள் வழங்குவதாகவும் பல்வேறு தரப்பட்ட இந்திய நிறுவனங்கள் இதிலே சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் இதிலே பல்வேறு தரப்பட்ட விடயங்கள் பேசப்பட்டிருந்தது. ஆனால் இதில் எந்த விதமான உண்மைத்தன்மையும் இல்லை. நாங்கள் இந்த விடயம் தொடர்பாக அரசாங்க அதிபர் மற்றும் ஸ்ரீலங்கா துறைமுக அதிகார சபையின் பதிவிட முகாமையாளர் உள்ளிட்ட இந்த நபர்கள் தலைமை தாங்கிய ஒரு பேச்சுவார்த்தையோடு நாங்கள் வழங்கியிருந்தோம். அந்த பேச்சுவார்த்தை மூலமாக இந்த விடயங்கள் உண்மையிலே அவர்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருந்தன. ஆகவே இந்த 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 விடயத்தை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இது மிகவும் ஒரு சிக்கலான விடயம். இந்த விடயம் தொடர்பாக அரசாங்கம் என்ற இதிலே நாங்கள் அணுகி வருகின்றோம். அது மாத்திரமல்ல, நாங்கள் இந்த வேளையிலே சில பல தோல்வியினை சந்தித்த எதிர்த்தரப்பினர் அரசாங்கம் தொடர்பாக மேற்கொண்டு வருகின்ற இந்த போலி பிரச்சாரங்களுக்கும் நாங்கள் ஒரு முற்றுப்புள்ளியை வைப்பதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆகவே இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் இந்த ஊடகங்களின் வாயிலாக மக்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துவது என்னவென்றால், இந்த விடயங்கள் கடந்த காலங்களில் மேற்கொள்ளப்பட்ட விடயங்கள், இந்த அரசாங்க காலப்பகுதியில் இந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் எங்களால் எட்டப்படக்கூடிய அனைத்து விதமான தீர்வுகளையும் எட்டுவதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆனால் எட்டப்பட முடியாவிட்டால் நமக்கு உண்மையில் இந்த விடயங்கள் தொடர்பாக செய்வதற்கு எந்த விதமான ஒரு விடயமும் இல்லை. அது மாத்திரமல்ல, எதிர்வரும் காலங்களில் முன்வைக்கப்படுகின்ற வேலை திட்டங்களாக இருக்கலாம், எதிர்வரும் காலங்களில் முன்வைக்கப்படுகின்ற இந்த ஒப்பந்தங்களாக இருக்கலாம், இந்த அனைத்தும் சரியான வகையிலே ஆராயப்பட்டு அந்த ஒப்பந்தங்கள் எந்த விதத்திலும் ஒரு மக்கள் விரோதமாக இல்லாமல் மீளப்பெறக்கூடிய ஒரு ரீதியிலே தான் இவை செய்யப்படும் என்கின்ற அந்த உத்தரவாதத்தினை நாங்கள் அளிக்கின்றோம். அது மாத்திரமல்ல, கடந்த கால பகுதியில்
சில பல ஒப்பந்தங்களை மேற்கொள்வதற்காக ஊழல் மோசடி இடம்பெற்றிருந்தால் அது தொடர்பாகவும் நாங்கள் விசாரணைகளை மேற்கொண்டு இந்த விடயம் தொடர்பாக இன்னும் மேல்மட்டத்தில் விசாரணைகளை மேற்கொள்ளக்கூடிய அந்த அமைப்புகளுக்கு நாங்கள் நிச்சயமாக இதனை வழங்கி வைத்து இதற்கான ஒரு தீர்வினையும் நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் கடமைப்பட்டுக்கொண்டோம். ஆகவே இந்த விடயத்தில் நான் எனது சகோதர பாராளுமன்ற உறுப்பினர் ரோஷான் அக்மீமான் அவர்களையும் நான் நினைவு கூற விரும்புகின்றேன். குறிப்பாக இந்த விடயம் தொடர்பாக அவரும் தொடர்ந்தும் மக்கள் நலன் சார்ந்த ஒரு தீர்வினை பெற்றுக் கொடுக்க அவர் முயன்றிருந்தார். எது எவ்வாறாயினும் நாங்கள் எந்த ஒரு முயற்சியினை நாங்கள் மேற்கொண்டாலும் அந்த முயற்சியினை மேற்கொள்வதற்கு ஒரு வரையறை இருக்கின்றது, ஒரு வரம்பு இருக்கின்றது. அந்த வரம்பின் அடிப்படையில் நாங்கள் தொடர்ந்தும் நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம். இந்த விடயத்திலே நாங்கள் அரசியல் நீக்கத்தினை நாங்கள் மேற்கொண்டோம். குறிப்பாக இந்த விடயத்தினை வைத்து யாரும் அரசியல் செய்வதனை நாங்கள் முற்றுமுழுதாக நாங்கள் நீக்கி இதிலே மக்களுடன் நாங்கள் தொடர்ந்தும் நாங்கள் கலந்துரையாடி இந்த விடயத்திலே நாங்கள் எந்த விதமான தீர்வுகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற விடயத்திலே நாங்கள் தொடர்ந்தும் நாங்கள் பயணிக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம். நன்றி.